யாரும் வந்திருக்கானப்பா? காசிக்கு போனா கர்மம் எல்லாம் தீந்துரும் சொல்லுவாங்க. அந்த காசியோட பேர இந்த படத்துக்கு வச்சு வச்சிருக்காங்களாப்பா. ஃபயர் அப்படின்ற படத்தை இப்ப நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். நல்ல சமுதாயத்துக்கு தேவையான கருத்து அதுல சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம். ஹலோ டாக்டர், டாக்டர், பல பெண்களோட வாழ்க்கையில சீரழிச்சவன போலீஸ் அரெஸ்ட் பண்ணவன நீங்க மருத்துவமனைக்கு கூட்டிட்டு வந்து மருத்துவ பரிசோதனை பண்ணுவீங்கல்ல, அவனுக்கு HIV இருக்கான்னு பாப்பீங்கல்ல, எய்ட்ஸ் இருக்கான்னு பாப்பீங்கல்ல, இவனுக்கு பார்க்கணும். பல பெண்களோட வாழ்க்கையை சீரழிச்சிருக்கிற இந்த ஃபயர் படத்துல டாக்டர் 10 நிமிஷம் அவனை கையோட கூட்டிட்டு வரான். சார், இன்னைக்கு சமுதாயத்துல என்னென்ன சீரழிகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த இந்த ஃபயர் படத்தின் மூலமாக டைரக்டர் JSK அவர்கள் அப்பட்டமாக தெரிவிச்சிருக்காரு. இன்னைக்கு வெளிநாடு எடுத்துட்டீங்கன்னாக்கா ஸ்கூல் படிக்கிற அந்த பள்ளிக்கூடத்திலேயே சொல்லுவாங்க, செக்ஸ் கல்வி அதை பத்தி சொல்லி தருவாங்க. இங்க தமிழ்நாட்டில் கூட குட் டச் பேட் டச் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லி தருவாங்க. அந்த விஷயத்த இன்னைக்கு சமூகத்துல பெண்கள் எல்லாம் எப்படி நடந்துக்கணும், ஒரு 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 குழந்தைகளை ஒரு மாணவிகளை எப்படி எல்லாம் வளர்க்கணும் அப்படின்ற விஷயத்த இந்த ஃபயர் படத்தின் மூலமாக அப்பட்டமாக சொல்லியிருக்காரு இயக்குனர் JSK அவர்கள். அது மட்டும் இல்ல, இந்த படத்துல நான் தம்பி கிட்ட கேட்ட இன்டர்வியூல, தம்பி இந்த படத்துல உங்களை நடிக்க சொன்னா வாழ்ந்திருக்கீங்களாப்பா அப்படின்னு. சார், நானும் வாழல, டைரக்டர் சொல்லி கொடுத்தாரு அதெல்லாம் வாழ்ந்த அப்படின்னு. இதே டைரக்டர் மாடியில இருந்து குதி அப்படின்னா குடிச்சிருவீங்களா? விஷத்தை குடி அப்படின்னா குடிச்சிருவீங்களா? டைரக்டர் தேன் பாட்டில கொடுத்து தேனை நக்குன்னு சொன்னாங்க, நீ பாட்டிலோட குடிச்சிட்டு இருக்க. இந்த படம் மக்களுக்கு சமூக கருத்தை சொல்லிட்டு இருக்கு. சமீபமாக கடந்த 2 மாதமாக யார் இந்த சார் யார் இந்த சார்ன்ற இன்னைக்கு நம்ம பார்லிமெண்ட்ல இருந்து சட்டசபையில இருந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த யார் இந்த சார், இந்த படுபாவி தான் இந்த சார். இந்த மாதிரி உண்மையிலே சொல்றேன் போல, நான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இந்த படத்துல இந்த தம்பி வாழ்ந்திருக்காரு, வாழ வெட்டியா இருக்காரு, 2வது விஷயம். ஆனால் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு சில இடத்துல நல்ல சூப்பரா நடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அதே மாதிரி சாந்தினி சூப்பர். நீங்களும் அந்த அழுகிற சீன்ல சென்டிமெண்ட் சீன்ல சூப்பரா பண்ணிருக்கீங்க. உங்களுடைய தாத்தா நடிச்சிருக்கவரு, அவர் பேர் தெரியல, ஜீவாவா, அவரும் நல்லா பிரமாதமா நடிச்சிருக்காரு. எங்கடா அது டாய் அவங்களும் போடுவா போகுறா. கடைசி வரைக்கும் இந்த தம்பி படத்துல எல்லா பெண்களையும் சீரழிக்கிறான தவிர யாருமே கல்யாணம் பண்ணல. நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இந்த ஃபயர் படத்தை பாருங்க, சமூகத்துக்கான ஒரு நல்ல விழிப்புணர்வை கொடுத்திருக்காரு இயக்குனர் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தம்பிக்கு ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த தம்பிக்கு நான் ஒண்ணே மட்டும் சொல்றேன், நான் அப்பவே சொன்னேன், பிக் பாஸுக்கு போவாதீங்க, பிக் பாஸுக்கு போவாதீங்கன்னு சொன்ன கேட்டீங்களா? பிக் பாஸுக்கு போனதாலதான் இந்த தம்பியோட மனசுல அந்த வஞ்சகம் வந்து கடைஞ்சிருக்கு. புரியுதுங்களா? உண்மையிலே சொல்றேன், பிக் பாஸ் என்பது அது ஒரு சமூகத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அது அந்த நிகழ்ச்சிக்கு போனதால் தான் இந்த தம்பியோட மனசுல அந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்பட்டு இந்த படத்திலையும் பல பெண்களையும் சீரழிச்சிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு இனிமேட்டு மறுபடியும் கூப்பிட்டா பிக் பாஸ் போவாத, சரியா? ஓகே, வெந்து தணிந்தது காடு போடு. சார் இருங்க சார், என்ன சார் அவசரம் சார்? இங்கதான் போறாரு, புரியுதுங்களா? பேசுகிறாரு. அனைவருக்கும் நன்றி. சுரேஷ்க்கு நன்றி. பார்த்த ரசிகர்கள், ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர் நண்பர்கள், என்னுடைய ஆர்டிஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் இந்த நேரத்தில்
நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம், ஒரு சமுதாயத்திற்கு தேவையான படம் அப்படின்னு நம்புகிறோம். இந்த படத்தை எல்லாரும் சப்போர்ட் பண்ணோம். இந்த படத்தில் வந்து இந்த நெகட்டிவ் ஷேட் கேரக்டரை பாலாஜி தவிர டெஃபினட்டாக வேறு யாரும் பண்ணியிருக்க முடியாது. அதுக்கு இந்த நேரத்தில் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட ஹீரோயின்ஸ் சாந்தினி, சாக்ஷி, ரச்சிதா, காயத்ரி ஷேன், இப்படி மொத்த பேரும் அந்த காட்சிகளுக்கு உயிரோட்டம் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல படைப்பு, வந்து பாருங்க. நிச்சயம் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு படமா இருக்கும். நன்றி, வணக்கம். படம் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். என்னன்னா இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனுக்கு, இப்போ இருக்க கரண்ட் அரசியலுக்குமே தேவையான ஒரு படமாக கோஇன்சிடென்ஸ் எல்லாம் அமைஞ்சிடுச்சு. ஏன்னா ஒரு உண்மை சொல்லணும்னா, நான் படமே இப்போ தான் நான் படம் இப்போ நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். படம் எனக்கு முன்னாடி ப்ரெஸ்ஸு பப்ளிக் எல்லோரும் பார்த்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். மனசார எனக்கு படம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் எப்படி சொல்கிறது, இந்த படம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வு வரும். யார்கிட்ட எப்படி பழகணும், நம்ம எமோஷ்னலாக வீக்காக இருக்கும் போது எப்படிலாம் வந்து நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்க பார்ப்பாங்க அப்படின்ட்டு வந்து இந்த படத்தில் வந்து தெளிவாக டைரக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த கேரக்டர் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என் மூலயமா ஒரு சமுதாய கருத்தை எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியுதுன்னா எனக்கு சந்தோஷம் தானே. ப்ளஸ் என்னென்னா கரியரோட ஸ்டார்டிங்லேயே இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான படம் எனக்கு அமைஞ்சது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்கு ஜேஎஸ்கே சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. அவர் சொன்னார், என்னை தவிர இந்த கேரக்டர் யாரும் பண்ணியிருக்க முடியாதுன்ட்டு. அதெல்லாம் பெரிய வார்த்தை. சாரே பிரமாதமாக பண்ணுவார். ஏன்னா அவரோட கற்பனை தானே இந்த கேரக்டர். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளோ பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்தது. அண்ட் எனக்கு படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஜேஎஸ்கே சார் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கீங்க. அது பார்க்கவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே படம் பாருங்க. அண்ட் முக்கியமாக பாலா வந்து வேற லெவலில் நடிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஐ எம் வெரி வெரி ஹாப்பி இந்த படம் பண்ணதில். அண்ட் கண்டிப்பாக எல்லாரும் பாருங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.